வீட்டிலே சிம்பிளாக எக் நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நூடுல்ஸை வேக வைக்கணும். அதுக்கு 5 கப் தண்ணியில் தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே 1 பேக்கெட் நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிவிட்டு உடனே பச்சை தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நூடுல்ஸ் வந்து குழையாமல் இருக்கும். இப்போ நூடுல்ஸ் வந்து வேக வச்சாச்சு. அடுத்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 4 முட்டையை உடச்சி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண பூண்டு, நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு கோஸ், கட் பண்ண ஒரு கேரட், அரை கேப்சிகம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய் நல்லா வதங்கினோடனே 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்ச நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் நூடுல்ஸ் மசாலா, ஃப்ரை பண்ண முட்டை, தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டிங்கன்னா டேஸ்டியான முட்டை நூடுல்ஸ் வந்து ரெடி. நூடுல்ஸ் மசாலாக்கு பதிலாக சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.